ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நாம் ஏன் 6 நாட்கள் சஷ்டி கொண்டாடுகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, தெய்வீகத்திற்கும் பேராணவத்திற்கும் இடையே நடந்த மிகப்பெரிய போர். முருகப்பெருமான் சூரபத்மன் எனும் அசுரனை அழித்து தேவர்களையும் மக்களையும் காத்த திருவிளையாடலே கந்த சஷ்டி கதையாகும். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 நெருப்புப் பொறிகள் சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்து பின் அன்னை பார்வதியால் முருகனாக இணைக்கப்பட்டனர். சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களின் அட்டூழியங்களை அடக்க அன்னை வழங்கிய வெற்றிவேலை ஏந்தி முருகன் போர்க்களம் புகுந்தார். ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி அன்று நடந்த இறுதிப் போரில் மாமரமாக மறைந்த சூரபத்மனை முருகன் தன் வேலால் பிளந்தார். பிளவுண்ட அசுரன் மயில் மற்றும் சேவலாக மாறி முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் அவரோடு இணைந்தான். ஆணவம் அழிந்து நன்மைகள் வென்ற இந்நாளை நாம் சூரசம்ஹாரம் என்று கொண்டாடுகிறோம். இந்நாட்களில் விரதமிருந்து முருகனை வழிபடுவது சகல நன்மைகளையும் கந்த அள்ளித்தரும். சஷ்டி கதையின் முக்கிய நீதி, தீமை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் இறுதியில் நன்மை, அறம் வெல்லும் என்பதாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகர் அருள் உங்களுக்கு கிடைக்க நான் முருகரை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.